இந்த 7 கன்னிமார்களும் காத்தான ஐயோகத்திலே பூக்களை களவாடக்கூடிய கன்னிமார்கள் எப்படி காத்தான ஐயோகத்திலே என் தாழக்கூடிய இந்த கன்னியா பரமேஸ்வரி அம்மாள் என்ன செய்கின்றார் உலகத்துக்கெல்லாம் பரியாத்து காத்திரட்சிக்கக்கூடிய பரம கடவுள். அப்படி அந்த பரம கடவுளாக விளங்கக்கூடிய சிவபெருமானே சக்தி சோதித்த ஒரே ஒரு காரணத்தினாலே, பார்வதா தேவி சோதித்த ஒரே ஒரு காரணத்தினாலே அங்கே பார்வதா தேவிக்கோ சாபமாக உண்டானது. என்ன சாபம்? பூலோகம் செல்ல வேண்டும், அங்கே ஒரு நந்தவனத்தை உண்டாக்க வேண்டும், அங்கே பூக்கக்கூடிய மலர்களை கொண்டு வந்து இந்த 7 கன்னிமார்களும் சிவனும் சிவகாமி அம்மையாருக்கும் பாதபூஜை செய்தாயானா சிவனுக்கு இந்த பார்வதா தேவிக்கு கொடுத்த சாபமோ நிவர்த்தி அடையும் என்று சொல்லி அந்த சிவபெருமான் சொல்லி அங்கே சாபமானது கொடுத்த உடனே பார்த்தா நம்ம 7 கன்னிமார்களே நூலிட வழியாக எங்க அனுப்புதான் தெரிவாரா கன்னிமார்கள் வந்தனே அப்படி 7 பொண்ணும் பூலா வந்து அங்கே ஒரு நந்தவனத்தை கண்டா. எப்படியாப்பட்ட நந்தவனம்? மல்லிகை முல்லை இருவாச்சி கோங்கு வெட்டியூர் பாஜகம் சொல்லக்கூடிய அந்த நந்தவனத்தை கண்டு அதுல பூக்கக்கூடிய மலர்களை பறிக்க வேண்டும் என்று சொல்லி, எப்படி பூக்களை பறிக்க வேண்டும் என்று சொல்லி என் தாயாகப்பட்ட 7 கன்னிமார்களும் என்ன செய்கிறா, இந்த மல்லிகா முல்லை என்று சொல்லக்கூடிய மல்லிகையா மலரேடு என் தாயாகப்பட்டவள் இங்க வராங்க சொன்னா எப்படி வருவாங்க? இந்த கன்னியம்மன் மட்டுமா வருவாங்க? யாரு வருகிறா? எக்கால எல்லா பிடாரி வருக, தண்டி பிடாரி வருக, சாமண்டி